தொடர்ச்சியாக தொகுதி உடன்பாடு கூட்டணி விஷயங்கள் அதெல்லாம் பேசும்போது சில சலசலப்புகள் எழுந்தது. அது எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாகத்தான் இன்னைக்கு இது ஒரு நீண்ட கால கூட்டணி அப்படிங்கிற வகையில் முதலமைச்சர் பேசியிருக்கிறாரா? எப்படி பார்க்கணும்? டீ பார்ட்டினாலுமே நம்ம ஊரில் விசேஷம்தான். அது சின்ன லெவல்னாலும் சரி, பெரிய லெவல்னாலும் சரி. இப்போ வரலாறு பார்த்திங்கன்னா நமக்கு பாஸ்டன் டீ பார்ட்டி, இந்த எப்படி வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா ராஜ்பவன் டீ பார்ட்டி, அதிகமாக செலவு பண்ணி அது விரயமாக போகுது மக்கள் பணம் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த வரிசையில் இன்றைக்கி முதல்வர் ஒரு டீ பார்ட்டி வைக்கிறாரு. இந்த முதல்வரோட இந்த டீ பார்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனால் அது வச்சுருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த கூட்டணியில் ஒரு சில சலசலப்புகள் வந்திருக்கு. ஸ்ரீராம் அவர்கள் சொன்ன மாதிரி டிஎம்டிகே வந்ததுக்கு பிறகு டிஎம்கேக்கு முன் அப்படின்னு பார்க்கும்போது டிஎம்டிகே வந்ததுக்கப்புறம் ஒரு சில சலசலப்பு இருக்குது. அதை அந்த இடத்துல அவர் உணர்றாரு. அதை சரி செய்யறதுக்கும் அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, அந்த கூட்டணி வெற்றி பெறணும் அப்படின்றது ஒரு வியூகமாகவும் சரி, ஒரு நட்பு ரீதியாகவும் அதை சரி செய்யறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சியில் கிட்டத்தட்ட ஒரு வெற்றி பெறுவாருன்ற நம்புகிறோம். இதெல்லாம் எதோட பார்க்கணுன்னா, திருமாவளவன் அவர்கள் ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு உள்ள வர்றாரு. ஒரு எம்பியாக இருக்கிறவர் காட்டுமன்னார் கோயிலில் நானே நிற்கிறாருன்னா, அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்குது. அது என்ன அரசியல் ஏது அப்படின்றது அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்க அதை இது பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி டீ பார்ட்டியில் இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஐஸ் பிரேக் பண்ணி என்ன காரணம் இது, அவரும் ஒரு சில மாற்றங்கள்லாம் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அது ஒன்று. அதுக்கப்புறம் அதன் தொடர்ச்சியாக ஒரு சைடு டீ பார்ட்டி முடிஞ்சோட அந்த கையோட, இல்லை டீ பார்ட்டி நடக்கிற அந்த கையோட நாமினேஷன் நடந்திருக்கு. இதில் 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் நம்ம மாநிலத்தில் இருக்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அப்புறம் அண்ணன் சீமான் அவர்கள், அப்புறம் விஜய் அவர்கள். இதில் பியூட்டி என்னென்னா, லேட்டாக வந்தாலும் விஜய் சார் பிஜேபியோடவும் காங்கிரஸோட முந்திவிட்டார். ஏன்னா வேட்புமனு தாக்கல்ன்றது தாவேக்கா இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல தேசிய கட்சிகள் நாங்கள் தமிழ்நாட்டை ஆளணும், நம்ம தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு வேணும்னா டெல்லிக்கு எடுத்துன்னு போய்க்கிறாங்க பேப்பர் ஒர்க்ஸ்லாம் முடிக்கிறதுக்கு. வாங்கினது 28 சீட்டு இல்லை 28 சீட்டு. அதில் இந்த நேரம் வேட்பாளர் பட்டியல். அப்போ எவ்வளவு குளறுபடிகள், எவ்வளோ பிரச்சனைகள் தேசிய கட்சியில் இருக்குன்றதை அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும்.